Hi children, good morning. Children, today we are going to learn about moving air. Moving air, wind. Okay, in this lesson we will learn about what is meant by wind, breeze and storm. Then uses of wind. Uses of wind. Children, I already told what is wind. Yeah, moving air is called wind. Moving air is called wind. If the air is moved from one place to another, that's called wind. Air ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம் wind. So moving air is called wind. Okay, all the times air moves slowly? No, sometimes air will move fast, sometimes air will move very slow, isn't it? Yeah, moving air we will. Children, if the moving air is divided into two types, okay, air move ஆகிறத வச்சு என்ன பண்ணுறாங்க, ஏரை வந்து டூ டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஒன் இஸ் breeze. Spelling for breeze, B-R-E-E-Z-E, breeze. Another one is gale or storm. Gale or storm. Okay, so okay, what's mean by breeze and gale? Yeah, if the air moves very slowly or gently, it is called breeze. breeze அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா சுகமான காற்று. அதாவது ரொம்ப சில்லுனும் இல்லாமல் ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி சுகமாக. இந்த ரெயின்லாம் வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் ரெயின் வி வில் ஃபீல் சம் கூல்டு ஏர். எஸ்ஆர்னோ அப்படியே சுகமாக ஒரு காற்று வீசும் இல்லைங்களா, அந்த ஏரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ப்ரீஸ். ஓகே, அப்படியே சுகமாக தென்றல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ஏரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ப்ரீஸ். ஓகே, இஃப் தி wind moves very slowly or gently, slowlyன்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னு என்னன்னு சொல்லலாம் gently. Spelling for gently, G-E-N-T-L-Y, gently. Okay, if the wind moves slowly or gently, it is called breeze. Okay, what is wind? Moving air is called wind. Moving air is called wind. Brief means when the wind moves slowly or gently, it is called breeze. Okay, so on the time la weather, how is the weather na? It's very pleasant, அமைதியாக இருக்கும். ஓகேவா, இந்த தென்றல் காற்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ நீங்கள் ஒரு சீஹியர், இப்போ நீங்கள் கிரவுண்டில் ப்ளே பண்ணிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஃப்டர்நூன். ஓகே, அதாவது சன்னி டைமில் ப்ளே பண்ணிட்டு வரோன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் ரூமில் என்ட்ரி ஆகணும் உடனே உங்கள் ஃபேனை சுவிட்ச் ஆன் பண்ண உடனே உங்கள் மேலே ஃபுல்லாக ஸ்வெட்டிங்காக இருக்குது. ஸோ அந்த டைமில் ஃபேனை சுவிட்ச் ஆன் பண்ணும்போது உங்கள் மேலே அந்த காற்று படும்போது எப்படி இருக்கும், அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ தட் டைப் ஆஃப் ஏர் இஸ் கால்ட் ப்ரீஸ். அப்பாடி இப்போ தான் நல்லாயிருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லைங்களா. அப்படியே ஃபுல் அந்த மாதிரியான ஏர், அதாவது ஜென்ட்லியாக இருக்கிற நமக்கு ஒரு மாதிரி ப்ளசண்ட்டான ஃபீலிங் கொடுக்குற ஏரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ப்ரீஸ். ஓகே, ஆர் யூ கிளியர் சில்ட்ரன்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் gale or storm. Gale, if you tell gale or storm, what's mean by storm?
புயல். ஸ்ட்ரோம்னா என்ன? புயல். ஓகேங்களா? அப்போ அந்த டைமில் எப்படி இருக்கும் விண்டு? யா, தி wind blows very strong and fast. In that time the wind blows. Blowsனா என்னது? ஊதல் அப்படின்னு செய்கிறோம் இல்லைங்களா? ஸோ தி wind blows strong and fast. அப்படியே அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, the storm can blow away rooftops and other things, then uproot the trees, then damage the houses and crops. ஓகே, அப்போ ஸ்ட்ராங்காக விண்டு இருக்குமா ப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் போய் நம்ம கிரவுண்டில் சென்டர் நின்றுட்டு நம்மளால் ஸ்ட்ரைட்டாக நிற்க முடியுங்களா? நம்மளே என்ன பண்ணோம், அப்படியே காற்று தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்படியே மண்ணல் புழுதி டஸ்ட்டு ஃபுல்லாக வரும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும், பெரிய பெரிய இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அந்த டைமில் அந்த ஹட்டு ஹவுஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? ஹட் ஹவுஸில் இருக்கிற ரூஃப் பார்ட்டெல்லாம் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், காணாமல் போயிடும். தென் தி சைட் ஆஃப் தி ரோடோடைய சைடில் இருக்க ட்ரீஸ் எல்லாம் என்ன ஆகும், அப்படியே அப்ரூட்னா என்னது, அப்படியே வேறு. அப்புனா என்னப்பா, மேலே. ஸோ ரூட், அந்த அப்ரூட்டுங்கும் போது அந்த மேலே இருக்க அந்த ரூட்டை, ட்ரீயோட ரூட்டை என்ன பண்ணிடும், அப்படியே வேரோடு பிடுங்கி தள்ளிடும். ஓகே, நவ்யடேஸ் வி ஹாவ் எ கேல். இப்போ நமக்கு மழை வந்துகிட்டே இருக்கா இல்லைங்களா? எதனால்? புயல்னால தானே மழை வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த டைம் the wind blows very strong. ஓகே, ஸோ அந்த டைமில் ஒரு சில டைமில் ரெயினாக வரும். ஓகேங்களா? ஒரு சில டைம் ரெயின் இல்லாத டைம் என்ன இருக்கும், ஃபாஸ்ட்டாக விண்டு ப்ளோ ஆகும். ஸோ விண்டு ப்ளோஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஃபாஸ்ட். இட் இஸ் கால்ட் கேல். ஓகே, இட் இஸ் கால்ட் கேல். இட் கேன் காஸ் எ ஸ்ட்ரோம். ஸ்ட்ரோம்னா என்னது, புயல். ஸ்ட்ரோம்னா என்னது, புயல். STORM. ஸ்ட்ரோம். ஸ்ட்ரோம்னா என்னது, புயல். இஃப் தி wind blows very strong, it is called storm. ஸ்ட்ரோம் என்ன பண்ணும், ஹவுஸோடைய ரூஃப் பார்ட் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது லைட் வெயிட்டாக இருக்க திங்ஸ் ஆகட்டும், இல்லை ட்ரீஸ் என்ன பண்ணும், அப்படியே அப்ரூட் பண்ணிடும். தென் கிராப்ஸ்னு என்னது, இப்போ அந்த வாழை மரம்லாம் இருக்குங்க இல்லையா, பனானா ட்ரீலாம் இருக்குல்ல, பனானா ட்ரீ என்ன ஸ்ட்ராங் ட்ரீயா? நோ, ஸ்ட்ராங்காக இருக்குது. see this picture. Yes, தி wind uproot தி ட்ரீ. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ட்ரீயவே அப்ரூட் பண்ணியிருக்கு, மேலே அப்படியே வேரோட பிடிங்கிருக்கு இல்லைங்களா? ஸோ லைக் திஸ் பனானா ட்ரீ இஸ் எ ஸ்ட்ராங் ட்ரீயா? நோ. ஸோ அந்த கிராப்ஸ்க்காக நல்ல வாழை தோப்பெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, கிராப். ஸோ அந்த பனானா ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்ணிடும், டேமேஜ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஃபார்மர்ஸோடைய கிராப்ஸுமே என்ன ஆகும், ஸ்ட்ரோம் வந்தது அப்படின்னா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? Not only a tree, crops, houses, it will be upside down and damage ஷிப்ஸுமே, அதாவது கப்பல். ஷிப்னா என்னது, கப்பலுமே என்ன பண்ணிடும், அது டேமேஜ் பண்ணிடும். பார்த்துக்குங்க. அப்போ ஸ்ட்ரோம் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். எஸ் சார்னா, ஸ்ட்ரோம் இஸ் வெரி வெரி ஹார்ம்ஃபுல் டு அஸ். Okay, because it makes many damages for us. Yes or no? Yeah. So here children, see here, what is wind? Moving air is called wind. Breeze means when the wind moves slowly, it is called breeze. Then next one is storm. When the wind blows strong and fast, it is called gale or storm. Okay, so see here, moving air is divided into two types. One is brief
and another one is storm. If the wind moves slowly, na, it is called breeze. Suhamana kat. If the wind moves very fast, means that is called storm. Storm na puyal. Okay, compare with the breeze and storm. Storm is very very dangerous because it causes many damages for us. Okay. Okay, next one is uses of wind. Our wind is useful to us in many ways. நிறைய வழியில் நமக்கு wind ஆனது யூஸ் ஆகுது. Without wind we can live. Without wind or air we can live? No. Because all the living things need air to breathe. Isn't it? Yeah. So, not only a breathing purpose, the wind uses in many ways. First one is, see here, what picture is this? Clothes are hanging on the roof, yes or no? Yes. Our clothes to dry faster because of wind. The help of wind. How is our clothes to become dry? Because of wind. Wind only help us to dry our clothes. So, wind helps our clothes to dry faster. Okay, நம்ம clothes எல்லாம் dry ஆகிறதுக்கு dryனா என்னது காயறதுக்கு. Okay, opposite for dry wet. W-E-T wet. wetனா ஈரம். dryனா காஞ்சிறது. Okay, நம்மளோட clothes dry ஆக யார் காரணம்? Yeah, wind. One is sunlight and another one is wind. So, wind and sun is very important to dry our clothes. Okay, next one is, see here. What picture is this? Yeah, one boat is sailing on the water. Okay, how the boats move from one place to another? Yeah, children, wind only helps boat to sail in water. So, wind only. Okay, because wind only moves from one place to another. So, wind move ஆகிறனால இந்த boat என்ன ஆகும்? ஈஸியாக sail. ஈஸியாக ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்ன ஆகும்? மூவ் ஆகும். ஸோ wind only helps boats to sail in water. Okay, see here, what picture is this? This is looks like our fan. Sir, na? Yeah. How many members see this picture? Okay. Okay. This is windmill. This is windmill. Windmill. Wind na enadhu? Kaathu. Mill. Okay. So windmills with the force of wind. How the windmills are turn the blades na? With the help of wind. இந்த windmills உடைய blade இருக்குங்களா? See here, this is a blade. நம்ம ஃபேன்லாம் இருக்குது இல்லைங்களா, 3 blades இருக்குல்ல, அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த மில்லோட blades எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னா வித் தி ஹெல்ப் ஆஃப் விண்டு ப்ளோ ஆகுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆக ஆரம்பிக்கும்? ரொட்டேட் ஆகும். ஸோ வாட் பர்பஸ் திஸ் விண்ட் மில்ஸ் ஆர் தேர்? எஸ், இந்த பிளேட்ஸ் என்ன ஆகும்? ரொட்டேட் ஆக தே ஜென்ரேட் தி எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டின்னா என்னது? கரண்ட். ஓகே, ஸோ இந்த விண்டு மில்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? கரண்ட். ஓகே, ஸோ these are used to produce electricity and to pump water. Okay, so in the blades turn ஆக it will be produce a electricity. Okay, next one. See here, dandelion seeds.
Okay, dandelion seeds அப்படின்னா எப்படின்னா the flower is looks like a yellow color. Flower yellow colorல இருக்கும். Afterwards the flower will dry na it will become white color. It will become white color. சரிங்களா? அப்படியே எல்லோ கலரில் ஃப்ளவர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரை ஆக அது என்ன கலராக மாறிக்கும்? ஒயிட் கலராக இருக்கும். நம்ம இப்படி அந்த ஃப்ளவர்ஸ் நம்ம எப்படி பபுள்ஸ் விடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பபுள்ஸ் விடுற மாதிரி ப்ளோ பண்ணணும்னாலே அந்த சீட்ஸ் என்னாகும்? மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ சீட்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் லைக் காட்டன் அண்ட் dandelion ஆர் லைட் வெயிட் அண்ட் ஹாவ் விங்ஸ். ஸோ இந்த காட்டன் பிளான்ட்ஸ் ஆகட்டும், இந்த dandelion சீட்ஸுக்கு என்ன இருக்குது? விங்ஸ் இருக்குது. விங்ஸ்னால் காட்டன் பார்த்துருக்கீங்களா? காட்டன்னா என்னது? பஞ்சு, அப்படியே லைட்டாக பஞ்சு இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இதுக்கு விங்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் சீட்ஸ் ஆர் கேரிட் டு ஸோ ஃபார் பிளேசஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் விண்ட். ஸோ இந்த விண்டு ப்ளோ ஆகும்போது இந்த சீட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இட் வில் பி ஃப்ளை. ஓகே, ஸோ ஃப்ளை ஆகி வேற ஒரு பிளேஸ்க்கு கொண்டு போய் விழுந்து மறுபடியும் அந்த இந்த பிளான்ட்டு க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சம் ஆஃப் தி சீட்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் லைக் காட்டன் அண்ட் dandelion ஆர் லைட் வெயிட். ஓகே, இந்த ஒரு சில பிளான்ட்ஸோடைய சீட்ஸ் பார்த்தா லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அந்த சீட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இந்த விண்டில் ஃப்ளை ஆகி இன்னொரு பிளேஸில் போயிட்டு என்ன ஆக ஆரம்பிக்கும்? பிளான்ட்டாக க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி யூஸ்ஃபுல் ஆஃப் விண்ட். நெக்ஸ்ட் ஒன், இட் ஹெல்ப்ஸ் எ parachute டு மூவ். Children, do you know the parachute? See here, this is a parachute. So air helps to fly the parachute. Air வந்துட்டு என்ன ஆகுது? parachute fly ஆகிறதுக்கும் மூவ் ஆகிறதுக்கும் it will be help. So air or wind helps parachute to move from one place to another. Okay, next one is, see here children, this is some useful of air. Another one very important uses of air is air helps to burn fire. Fire எரியறதுக்குமே என்ன தேவை? burn ஆகிறதுக்குமே air is very very important. Children, now I am going to do one experiment. So you listen carefully. Okay. Children, what is this? Yeah, it's a candle. How many candles are there? There are 2 candles. Okay. Now I am going to do this experiment. Okay. See here. If the candle burn means we need air. The candle burn means they need air. Air இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்? இந்த கேண்டில்ஸ் வந்துட்டு burn ஆகும், எரிய ஆரம்பிக்கும். See here. Now I switch on the candles. Okay, see. Both of them now fire. ஓகே, இப்போ எரிஞ்சிட்ருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ நம்மளோட அந்த டேபிளை சுற்றி என்ன இருக்குது? ஏர் வந்து இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த சிஆர்சியா 1 பீக்கர், இந்த பீக்கரை வச்சு நான் அந்த கேண்டிலை க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். see carefully. ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சுங்களா? இப்போது பாருங்கள். What will happen? ஃபயர் இருக்காங்க, கேண்டில்ஸ் ஃபயர் ஆகிட்டுருக்கா? இல்லை. why? because there is no air inside the beaker. பீக்கருக்குள்ளே என்ன இல்லை? ஏர் இல்லை. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கான்செப்ட் புரியுது? ஃபயர் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபயர் வந்துட்டு கண்டினியூஸாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன தேவை?
ஏர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏரில் இருக்க ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபயர் என்ன ஆகும், எரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஹியர் திஸ் கேண்டில் இஸ் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் ஏர் சரௌண்டிங்ஸில் இருக்குது. ஆனால் இன்சைட் தி பீக்கர் when there is no air, so ஆட்டோமேட்டிக்காக அந்த கேண்டில் என்ன ஆக ஆரம்பிச்சுது, புட் ஆஃப் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ air is very very important to burn fire. Children, see here, what picture is this? It's a wind vane. One cock is sitting on the ஏரோ மார்க். எஸ் ஆர் நோ? ஏரோ மேலே ஒரு காக் இருக்க மாதிரி இருக்கா, சேவல் இருக்க மாதிரி இருக்கா. ஸோ திஸ் இஸ் எ விண்ட் வேன். WIND விண்ட் வேன். VANE வேன். விண்டு வேன். விண்ட் வேன் அப்படின்னா திசை காட்டி, காற்று எந்த பக்கம் வீசுது அப்படிங்கிறதுக்கான திசை காட்டி. ஸோ விண்ட் வேன் ஹெல்ப்ஸ் டு ஷோ தி டைரக்ஷன் ஆஃப் தி விண்ட். ஸோ விண்டோடைய டைரக்ஷனை காமிக்கிறதுக்காக தான் இந்த விண்டு வேன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ மிஸ் விண்ட் இஸ் ஆல் த டைரக்ஷன். விண்டு எல்லா டைரக்ஷன்லேயும் தானே இருக்குது, அப்புறம் எப்படி இந்த காக் வந்து ஒரு டைரக்ஷனை காமிக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, விண்ட் ஆல்வேஸ் மூவ் இன் ஒன் டைரக்ஷன் ஒன்லி. விண்டு என்ன பண்ணும், ஒரே ஒரு டைரக்ஷனில் எல்லா பக்கமும், ஆல் த பிளேசஸ் விண்ட் ஆர் அரவுண்ட் அஸ், எல்லா பக்கமும் விண்டு வந்து அரவுண்ட் நம்மளை சுற்றி தான் இருக்குது. ஆனால் அது மூவ் ஆகிற டைரக்ஷன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும். அது ஈஸ்டாக இருக்கலாம், வெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை சவுத் ஆர் நார்த். ஓகே, ஸோ பட் விண்ட் ஆல்வேஸ் மூவ்ஸ் இன் ஒன் டைரக்ஷன். அது என்ன பண்ணும், ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும். ஸோ அந்த டைரக்ஷன் எது அப்படிங்கிறது காமிக்கிறதுக்கு தான் வி ஆர் யூஸிங் திஸ் விண்ட் வேன். ஓகே, ஸோ இதை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய டாப்பில் இருக்க ஒரு பில்டிங்கில் மேலே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வெதர் காக் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்ட் வேன் ஆர் வெதர் காக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? The beaks of the cock shows the direction in which the wind is blow. ஸோ இந்த காக்கோடைய பீக் இருக்கு இல்லைங்களா, இந்த பீக்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் விண்டு ப்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? தி பீக்ஸ் ஆஃப் தி காக் ஷோஸ் தி டைரக்ஷன் இன் விச் தி wind is blowing. ஓகே, ஸோ இது விண்ட் வேன் ஆர் வெதர் காக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சில்ட்ரன், ஓகே நெக்ஸ்ட் see here, what is this? ரெட் அண்டு ஒயிட் கலர் பலூன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது என்னது? விண்ட் சாக். விண்ட் சாக். வேர் இட் இஸ் யூஸ்டுனா இன் தி ஏர்போர்ட். ஏர்போர்ட்டில் இது யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக? எஸ், ஏரோப்ளைன் பைலட் இருக்காங்க இல்லைங்களா, ட்ரைவ் பண்ணுற பைலட் இருக்காங்களே, அவங்களுக்கு ஏரோடைய டைரக்ஷன் இப்போ எந்த சைடு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த விண்ட் சாக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வேர் இட் இஸ் யூஸ்டுனா இன் தி ஏர்போர்ட். ஸோ a wind sock is mainly used at the airport to know the direction of the wind. ஸோ விண்டோடைய டைரக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏர்போர்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. See here, this is a wind sock. Color of the wind sock is red and white. Okay children, are you clear the concept? Yeah, today we are learned about what is wind, what is breeze, then what is storm. Another one is uses of wind. Okay children. Children, now we are going to write the class work. So take your EVS classwork note. Fifth pattern, draw any 5 pictures that pollute air. Okay children, we have to draw any 5 pictures of pollute air. Okay, here first picture, what picture is this? Yeah, it's a
crackers. If you are bursting crackers, now what will come? The smoke will be come. So it will be spoil the air. So first one, bursting crackers pollute the air. Spelling for bursting, B-R-U-S-T-I-N-G. Bursting crackers, C-R-A-K-E-R-S. Crackers, bursting crackers. Then second one is smoke from factory. What picture is this? It's a factory. Here is a smoke. So smoke from factory. Smoke, S-M-O-K-E. Smoke from, F-R-O-M. From factory, F-A-C-T-O-R-Y. Factory. Smoke from factory is also pollute our air. Okay, next. What picture is this? Yes, it's a wood. Okay, so burning coal. Burning coal. Burning coal. நம்ம நிறைய அந்த கட்டையெல்லாம் வச்சு எரிக்கும் போது என்ன வரும்? புகை வரும் இல்லைங்களா? அதுவும் நம்மளோட ஏர் என்ன பண்ணுது? பொல்யூட் பண்ணுது. ஓகேவா? ஸோ burning coal. கோல்னா நிலக்கரி அந்த சரிங்களா? கரி துண்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். burning, B-U-R-N-I-N-G. burning coal, C-O-A-L. coal. burning coal. Volcanic eruptions. Volcanic eruptions அப்படின்னா எரிமலை வெடிப்பு சரிங்களா? ஸோ எரிமலை வெடிக்கும் போது என்ன ஆகும்னா இதுலேருந்து நிறைய டஸ்ட்டும் ஸ்மோக்கும் வெளியே வரும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே அந்த ஸ்மோக்கும் இந்த டஸ்ட்டும் வெளியில் வரும் சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது என்னாகும்? ஏர் வந்து அங்கே இருக்க ஏர் வந்து பொல்யூட் ஆகும். ஸோ volcanic eruption is one of this is also one of to make air pollute. Okay, spelling for volcanic, V-O-L-C-A-N-I-C. volcanic eruptions, E-R-U-P-T-I-O-N-S. eruptions, volcanic eruption. And last one is fumes from vehicles. fumes na இந்த புகை இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் என்னன்னு சொல்றோம்? fumes. F-U-M-E-S. fumes from, F-R-O-M. from vehicles, V-E-H-I-C-L-E. vehicle. So fumes from vehicles is also pollute our air. So children, see here, there are 5 pictures are there. These 5 main pictures are pollute our air. First one is bursting crackers. Second one is smoke from factory. Then third one is burning coal. And fourth one is volcanic eruptions. Last one is fumes from vehicle. So these 5 major things are pollute our air. Okay. Sixth pattern. Answer the following. A, N, S, W, E, R. Answer the. T, H, E. The. Answer the following. F, O, L, L, O, W, I, N, G. Answer the following. Number 1, list. L, I, S, T. list. Out, O, U, T. out. The, T, H, E.
the properties P R O P E R T I E S properties of O F of air A I R air. List out the properties of air. First one, it I T it is is colorless C O L O U R L E S colorless. And A N D and odorless O D O U R L E S odorless. It is colorless and odorless. Odor no smell. Okay. Number 2, it I T it occupies O C U P I E S occupies space S P A C E space. It occupies space. Third one, it I T it has H A S has weight W E I G H T weight. It has weight. Next one, it I T it expands E X P A N D S expands on O N on heating H E A T I N G heating. It expands on heating. Children, again I read the first question. Number 1, list out the properties of air. Number 1, it is colorless and odorless. Air color இருக்குங்களா, கலர் கிடையாது. அதே மாதிரி odorless அப்படின்னா smell கிடையாது. So air has no color, no smell. Next one, it occupies space. Air என்ன பண்ணும், space occupy பண்ணும். So it occupies space.
Then third one, it has weight. Air has weight. Next one, it expands on heating. So heat பண்ணும்போது air என்ன ஆகும்? expandனா விரிவடையும். சரிங்களா? So it is colorless and odorless. It occupies space. It has weight. It expands on heating. So here it ங்கிறது எதை மென்ஷன் பண்றது? Air. Okay. Second question. Write W R I T E. Write any A N Y. Any two T W O. Two. Write any two causes C A U S E S. Causes of O F of air A I R. Air pollution. P O L L U T I O N. Pollution. Write any two causes of air pollution. There are two types of air pollution. One is natural, another one is human activities. Naturally air pollute ஆகுறதுன்னு ஒன்று இருக்கு, நம்மளால air pollution ஆகுறது இருக்கு. Okay, so first one you have to write natural. N A T U R A L. Natural. Then leave some space. Then you have to write human. H U M A N. Human activities. A C T I V I T I E S. Activities. Human activities. Okay. How to draw a line like this. So there are two types of air pollution. One is natural air pollution, another one is human activities. So first point, number one, forest fires. Forest. F O R E S T. Forest fires. F I R E S. Forest fires. Forest fires na காட்டு தீ பிடிக்குது இல்லையா, அதுதான் என்ன சொல்றது? Forest fires. So forest fires ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க ஏர் எப்படி இருக்கும்? ஃபுல்லாக ஸ்மோக்கால் கவர் ஆகி பொல்யூட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் நேச்சுரல் ஏர் பொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ். நம்பர் டூ, dust. D U S T. Dust storms. S T O R M S. Storms. Dust storms. Storm என்னன்னு சொல்லுவோம்? புயல். ஸோ புழுதி காற்று வரும்போது நம்ம அந்த இடத்துல எப்படி இருக்கும்? ஏர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா? இருக்காது. அந்த இடத்துலையும் ஏர் எப்படி இருக்கும்? பொல்யூட் ஆகிருக்கும். ஸோ டஸ்ட் ஸ்டோம்ஸ். டஸ்ட் ஸ்டோம்ஸ்னால் புழுதி காற்று. சரிங்களா? நெக்ஸ்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால நடக்கக்கூடிய ஏர் பொல்யூஷன் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்மோக். எஸ் எம் ஓ கே
from. F R O M. From. Factories. I have no space, so I write in the next line. F A C T O R I E S. Factories. Smoke from factories. Factories வந்து நிறைய புகையெல்லாம் வருது இல்லைங்களா, அது என்ன நேச்சுரலாக வருதுங்களா, நம்மளால தானே ஃபேக்ட்ரிஸ் ஃபார்ம் பண்ணுறோம், அந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து நிறைய புகை வருது. ஸோ இஸ் ஒன் ஆஃப் தி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ செகண்ட் ஒன் இஸ் construction dust. C O N S T R U C T I O N. Construction. Construction dust. D U S T. Dust. Construction dust. நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் நம்ம கட்டுறதுனால என்ன ஆகுதுங்கிறாங்க, ஏர் வந்து பொல்யூட் ஆகுதுங்கிறாங்க. ஏன்னா நிறைய பில்டிங்ஸாக போகும்போது அந்த இடத்துல என்ன இருக்கும், நிறைய பீப்புள்ஸ் இருக்கும், நிறைய வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த வெஹிக்கிள்ஸ்லேருந்து ஸ்மோக்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகாது, அதாவது ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நிறைய பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுறதுனால அங்கே என்ன ஆகுது, ஏர் வந்து பொல்யூட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ write any two causes of air pollution. Natural, then human activities. First one is forest fires, then second one is dust storms. Here first one is smoke from factories, second one is construction dust. Thank you, children.